राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। మహోన్నతమైన భారతదేశం అతి విశేషமான சனாதன தர்மம். இந்த தர்மம் அப்படி ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுல விதைக்கிறது. அதுதான் எல்லாருக்கும் அதிசயம். ஏன்னா எத்தனை பாடுபடுத்தினாலும் எத்தனை விதமாக நம்மளுடைய அடையாளங்களை அழிக்க எத்தனை முயற்சி பண்ணாலும் இத்தனையும் தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். இந்த அடையாளங்கள், இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள், இந்த லீலைகள் இதெல்லாம் இங்கதான் இருக்கும். அவ கோவிலெல்லாம் இடிச்சார்கள் முகலாயர்கள். அது கட்டடத்தை இடிச்சார், அவ்வளவுதான். இந்த கட்டடத்தை இடிச்சா அவ்வளவுதான். நமக்கே தோணும், கோவில்லாம் அடிக்கும்போது சுவாமி என்ன பண்ணிட்டு இருந்தார், அதை தடுக்க வேண்டாமான. கட்டடத்தை அடிச்சுன்னு போட்டோம். சுவாமியை பார்ப்பார், எப்பயாவது கட்டடத்தை ரெனோவேட் பண்ணா சரி, கட்டடத்தை இடி புதுசாக கட்டுவோம். நாமளா இடிக்க வேண்டாம், நம்மளால இடிக்க மாட்டோம், எவனாவது இடிக்க வைப்போம், இடிக்க வச்சு திரும்பி புதுசாக கட்டுவோம். அப்படிதான் ராமர் கோயில் ஜம்முன்னு கட்டேன்னா, காலங்கள் கடந்து ஒரு விஷயம் போகணும்னா அப்பப்ப அதை திரும்பி ரெனோவேட் பண்ணணும். நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இது. இந்த குதிரை, இந்த நாய், மிருகங்கள்லாம் பார்க்கலாம், நன்னா தண்ணியில விளையாடும். வெள்ளம் வந்தாலும் அப்படி சிலிர்த்து உதறி விட்டுட்டு அதை ட்ரை ஆகிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால அந்த தண்ணியெல்லாம் ஒற்றியவே விடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலேயும் நம்முடைய சனாதன தர்மம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி உதிர்த்து விட்டுட்டு திரும்பியும் புதுசா ஒரு லைஃப் எடுத்துக்கொண்டு. இந்த நண்டுகள்லாம் நீங்க பார்த்துக்கலான்னு தெரியல. இந்த நண்டுகள்லாம் வளரும், அது மேல இருக்கிற அந்த ஷெல்லு வளராது. இந்த சங்கு பூச்சிக்கெல்லாம் ஷெல்லு வளராது, அது மட்டும்தான் வளரும். ஸோ என்ன பண்ணும், ஒரு பீரியட்ல இதுகள் எல்லாம் அந்த ஷெல்லை விட்டுட்டு இன்னொரு ஷெல்லை இதோட பெருசா ஒன்று போய் எடுத்துக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த ப்ராசஸ் பயங்கரமா இருக்கும். அதோட உடம்புல இருக்க மேல எல்லாத்தையும் முன்னாடி பாம்பு சட்டையை உடிக்கிறதுன்றோமோ அந்த மாதிரி அது தன்னுடைய ஷெல்லை விட்டுட்டு திரும்பி வந்து வேற எடுத்துக்கும். இப்படி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இப்படி பண்ணி. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே லைஃப்ல ஒரு டிரான்சிஷன் வர்றது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுன்னா அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாருக்குமே அது ஒத்துக்கவே மாட்டாது. இதுல இருந்து அந்த மாறுதலுக்கு வலிக்காம ஈஸியா அது பிரச்சனை இல்லாம பண்ணணும். அதற்கான ஒரு விலை கொடுக்கணும். அப்ப மட்டும்தான் இப்ப ஸ்திரீகள்லாம் கர்ப்பவதி ஆகிறா, ஒரு பெரிய உடம்புல ஒரு பெரிய மாற்றம். அது இந்த குழந்தைகளை பெற்றுக்கிறா, இவ்வளவு பெரிய விஷயம். அந்த அதை அக்செப்ட் பண்றதுனாலே தான் உலகமானது விருத்தி ஆயிண்டே இருக்கு. அதனாலதான் தாய்மையை கொண்டாடுறோம். அப்படின்னா தன்னுடையதான உடலில் அப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இன்னொரு ஜீவனை தாங்கி அந்த ஜீவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த ஜீவனுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கறதுனாலதான் மாத்ரு தேவோ பவ அப்படின்னு அம்மாக்களை முதல்ல கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த ஒரு கடினமான சூழ்நிலையில நாம நம்மள அப்படி மாத்துறதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறோம். அது
இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். அதை உடைச்சி எரிஞ்சு அதிலிருந்து நாம வெளில வந்தாதான் நமக்கு அந்த growth. அது மகாத்மாக்கள் திரும்ப 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 இந்த தேசத்துல பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். நம்ம மற்ற தேசங்கள்ல பாருங்களேன், ஒரு லெவலுக்கு அப்புறம் செயின்ட் எல்லாம் கிடையாது. ஒரு லெவலுக்கு அப்புறம் பெரிய ஒரு ரெவல்யூஷனிஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தரை வச்சுட்டே சொல்லிட்டு இருப்பா. அவர்கள் பண்ண ஒரு பெரிய சித்து விளையாட்டுகளை பெருசா பேசிட்டு இருப்பாளே ஒழிய கண்டினியூஸா ஒண்ணு வேண்டாம். நம்ம பீரியட்ல இருந்த சுவாமி விவேகானந்தா, ரமண மகரிஷி, ரொம்ப இன்னைக்கும் அவளோட சரித்திரங்கள் விஷயங்கள் பாருங்க. அது எப்படி அந்த மாதிரி நீங்க மற்ற மதங்கள்ல எல்லாம் காட்டிடவே முடியாது. எவ்ரி ஒரு செஞ்சுரி, ஒவ்வொரு நூற்றாண்டுக்குள்ளேயும் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல யார் யாரோ இருப்பா. ஒரே சந்தர்ப்பத்திலேயே எங்கேயாவது சவுத்ல யாராவது இருக்காருன்னா நார்த்ல ஒருத்தர் இருப்பா, ஈஸ்ட்ல ஒருத்தர் இருக்காருன்னா வெஸ்ட்ல ஒருத்தர் இருப்பா, சென்ட்ரல் இந்தியாவில் ஒருத்தர் இருப்பா. ஒவ்வொரு காலகட்டத்துல அதை அழகா ஜம்முன்னு இந்த சனாதன தர்மத்தை அப்படி திரும்ப 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 புதுசா கொண்டு வந்துட்டே இருப்பா. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா, அதை பிடிச்சுட்டு இருப்பா, வரவாளுக்கு அதை கொடுப்பா. நம்ம இன்னைக்கு எவ்வளவு சாதுக்களை பார்த்தோம், நீ நிறைய நம்ம சாதுக்களை தான் பார்த்தோம். நான் கூட அந்த சாதுவை கேட்டேன் நம்ம அக்ஷய வட்டத்துல, இங்க எப்படி ராம், இது கொஞ்சம் ஒட்டலை எனக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், அயோத்தியா தாம் இல்லையா, அயோத்தியா முக்கியமான க்ஷேத்திரம் இல்லையா, பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய மாபாப்காக அம்மா அப்பாவுக்காக அந்த க்ஷேத்திரத்தையும் இங்க கொண்டு வந்துட்டான். ராமனுக்காக கூட அயோத்தியா பயப்படாதான். அப்ப அந்த காலத்திலே ராமனுக்கு அத்தனை வேலை இருந்திருக்கு, கிருஷ்ணனோட காலத்துல இது எப்படி மாறிடும்? இந்த ராமன்ற ஒரு ஐடென்டிட்டி தான் மனிதர்கள் வாழ்வதற்கான தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு கேள்வி கேட்டா ஒரே பதில் ராமனை போல, அவ்வளவுதான். அந்த ராமன்ற ஒரு விஷயம் அத்தனை வசத்தி. அப்ப இது ஏதோ ஜனங்களுக்கு திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இந்த வத்சவனத்துல இந்த பஜனை பண்றவா ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க. ஏதோ ஒரு ரொம்ப கிளீன் நீட் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஸ்வெட்டரை போட்டிருக்கார், ஏதோ ஒரு பேண்ட், ஏதோ ஒருத்தர் பஞ்சகட்சம் கட்டியிருந்தார், எங்கேயோ எங்கேயோ உட்கார்ந்தார். அந்த ஆரத்தினோன்னு அவ 4-5 பேர் வந்துட்டார். அவ பாட்டுக்கு அந்த டிங் 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 கட்டிண்டு அவ பாட்டுக்கு பஜனை பண்ணிண்டு மற்றவாள்லாம் கவனிக்கிறாளா, என் பஜனை வசத்தியா. நீங்க நிறைய பார்க்கலாம், இந்த நம்ம ஊர்கள் அந்த பஜனை கோஷ்டின்னு ஒண்ணு இருக்கும். சுவாமியை தவிர எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். நான் அதுக்காக சிலர்லாம் போனா கண்ணை மூடி உட்காந்துருவேன். ஏன்னா வம்பே வேண்டாம், இது பார்த்தோம்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும்னு கண்ணை மூடி உட்காந்துட்டு பகவத் பஜனை கேட்டு வந்துடுவேன். அதுக்கு மாதிரி பார்க்க மாட்டேன். நீங்க நாம இருக்கிறதா ஒரு விலையே கொடுக்கல பார்த்தல, பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு. நான் பகவானுக்காக பஜனை பண்றேன், நான் டெய்லி இங்க பஜனை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க புதுசா வந்திருக்கலாம், நீங்களும் வேணா பஜனை பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப அழகான ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இத்தினூண்டு ஒரு முள்ளுக்காட்டினோட ஒரு கோவில், சுத்தி வர ஆள் இல்லை, இருட்ட ஆரம்பிச்சாச்சு. அக்கம் பக்கத்தில் எங்க கிராமம்னு தெரியல, நம்ம போற வழியில எங்கேயோ அங்க வீடு இருந்த வழி எங்க கிராமம்னு நமக்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ளேருந்து ஒரு 4 பேர் வந்து அந்த கோவில்ல வந்து உட்கார்ந்துண்டு இந்த சந்தியா கால ஆரத்திய பண்ணிண்டு பகவானுக்கு பஜனை பாட முடியும்னா டீப் ரூட்டட். யாருக்கு கேட்க போறா அப்படின்னு தோணலையா அவளுக்கு? ஆள் இல்லை, சரி அப்படின்னு ஒரு ஆரத்தியை காட்டிட்டு டிங் டிங் 2 மணி அடிச்சுட்டு, யாரும் ஆள் இல்லையே, எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லையே. இன்னைக்காவது நாம ஒரு 10 பேர் இருந்திருப்போம், இல்லாட்டி அவள் டெய்லி 4 பேர். அந்த சமயத்தில் மழையா இருந்தால் வயசான வரலான்னு தெரியாது, ஊருக்கு எங்கேயா போயிருப்பா. அப்போ ஒரே ஒரு பூஜாரி இருப்பார், அவர் பாட்டுக்கு அந்த ஆரத்தி அதே ஸ்ரத்தையோட. இதுதான் சனாதன தர்மம். இங்க பெரிய கூட்டம்லாம் வேண்டாம், பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் வேண்டாம், உலகத்துல ப்ரூவ் பண்ணலாம் வேண்டாம்.
நான், என் பக்தி, என் தெய்வம், என் நேரம், என் அனுபவம், என் தேசம். எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப நமக்கெல்லாம் சோம்பேறித்தனம் உண்டு. இந்த பக்தியிலையோ பூஜையிலையோ நம்ம பண்ண வேண்டிய அனுஷ்டானத்திலையோ கலைக இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவாருக்கான ஏதாவது நினைச்சுப்பாளோன்னு பல விஷயங்கள் பண்ணுவோம். யாரும் கேட்க போறது இல்லைன்னா அப்படியே விட்டுற போறோம். நிறைய பேர் நான் பார்ப்பேன், வெளிநாடுகள் இருப்பா, நம்ம ஊர்லயே இருப்பா. யாராவது 10 பேர் பார்க்கறா அப்படின்னா பூஜை, பாராயணம், பஜனை எல்லாம் பண்ணுவா. இந்த பஜனை கோஷ்டி நம்ம ஊர்ல பார்க்கலாம். அப்படி பஜனை பண்ணுவா. தனியா வீட்டை போய் பாருங்க, ஒரு பஜனையும் பண்ண மாட்டா. அந்த மைக்கு, அந்த ஒரு கோஷ்டி, அந்த ஒரு எல்லாம் வந்து அப்பதான் மணிக்கணக்கா பாடுவாளே. மற்ற சமயத்துல இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், தெய்வமேனு பாடிட்டு இருப்பா. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நான் தான் நினைச்சேன், எங்கேயோ ஒரு கிராமத்துல யார் இருக்கா அந்த காட்டுக்குள்ள ஒரு சங்கநாதம் முழங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னத்துக்கு அந்த காட்டுல சங்கம்? அத்தனை ஸ்ரத்தையோட ஒரு சங்கநாதம். அந்த காட்டுக்குள்ள கத்துறதெல்லாம் மயிலு குயிலு தான் கத்திட்டு, கிளி தான் கத்திட்டு இருக்கு. 3 வாட்டி அவ்வளவு ஸ்ரத்தையோட அந்த சங்கநாதம். எவ்வளவு ஸ்ரத்தை. சின்ன பையன் தானே, யங்ஸ்டர். ஒரு வயசான ஆள், ஒரு 60-70 வயசுலாம் இல்லை, யங்ஸ்டர். அதை விட நான் அவன்கிட்ட இந்த லீலைகள்லாம் சொல்லுப்பா அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் சொன்ன. அவனை கேட்டேன், பாகவத்துல இல்லை எனக்கு அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. அது பக்தியில இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு பாருங்க. இவதான் பக்தியில வசதி. எனக்கு எல்லாம் தெரியும் ப்ரூவ் பண்ணணும்னு ஆரம்பிச்சோன்னா தோத்து போயிடும். நல்லா பக்தி பண்றேன், நல்லா பஜனை பண்றேன், நான் நல்லா ஸ்லோகம் சொல்றேன், நான் நல்லா விரதம் இருக்கேன்னா இந்த நான் மட்டும்தான் அங்க இருக்கு. இன்னைக்கு எங்கேயும் இன்னைக்கு கூட அந்த கருட கோவிந்த் கோவில் அந்த குட்டி பையன் கிட்ட இருந்தான். எப்ப அந்த மகாத்மியம் சொல்லணும், இல்லை இது கருட பகவான் வேற, சுவாமி இருக்கேன், மகாலட்சுமி இல்லை வேற என்ன இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இங்க பூஜை பண்றவா வீட்டுல ஒரு துக்கம், அதனால அவள்லாம் போயிட்டா, அதுக்காக நான் இங்க நிக்கிறேன், ஆரத்தி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். தன்னை வந்து ஒரு பெருசா கொண்டு வந்து காட்டிக்கல. இதுதான் சனாதன தர்மத்தினுடைய பெரிய பலம். நம்ம சொல்ற சமையல் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். நீங்க எக்ஸ்போஸ் பண்றதே வேலை கிடையாது. இங்க எல்லாம் உள்முகமா மனசு திரும்புறது. இங்க பக்தின்றது பகிர்முகமா இல்லை, வெளியில காட்டுறது இல்லை. உள்ளுக்குள்ள நாம அப்படியே நாம பாட்டுக்கு அதை ரசிக்கிறது. இப்ப தூங்கும் பொழுது நம்ம மனசு உள்முகமா திரும்புறது, வெளியில இல்லை. அதனாலதான் சமாதானம், அதனாலதான் சாந்தி, அதனாலதான் திருப்தி, அதனாலதான் ரிலாக்ஸ் ஆகிறது. எத்தனை மனசு வெளியில அலையிறதோ அலைச்சல் தான். டயர்டாகும், எனர்ஜி போகும், நிறைய தாட்ஸ் வரும், எமோஷன்ஸ் வரும், குழப்பம் வரும், பயம் வரும். மனசு வெளில அலையிறது இல்லையா? சரியா நமக்கு வெளியிலேருந்து எந்த விதமான இதுவுமே வேண்டாம், உள்ளுக்குள்ள அப்படியே அமைதி. அப்ப நான் நல்லா இருக்குன்னா மனசு அப்படியே உள்முகமா. எல்லா கிருஷ்ணலீலா ஸ்தலங்கள் போனோம், பார்த்தோம். நம்ம இங்கதான் இருக்கோம், சாப்பிட்றோம், டைரக்ட்லி கனெக்டட் டு கிருஷ்ணா. இங்க வேற ஒண்ணுமே ஃபுல் ரேஞ்ச் இல்லையா? அது மாதிரி மொபைல்ல ஃபுல் ரேஞ்ச் இருக்க மாதிரி டைரக்ட்லி கனெக்டட், ஃபுல் ரேஞ்ச் வைஃபை கனெக்ஷன் இல்லாமல் அப்படியே இதை முடிப்போம், வண்டியில உட்காருவோம், கண்ணு சொருகும், ரைட் இறங்கலாம், அவ்வளவுதான். அதாவது இந்த கண்ணு சொருகிறது சாப்பிட்றதுலாம் அந்தந்த கேப்ல பண்ணிட்டு இருந்தோமே ஒழிய இது டிஸ்டர்ப் ஆகிறதுன்னு நம்ம யோசிக்கவே இல்லை. இது என்னடா அது இப்பதானே அதுக்குள்ள இறங்கணுமா? நல்ல குளிர், இந்த குளிர் தாங்கலை. ஆனாலும் இதை தாண்டி ஒரு தெய்வீகத்தை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா? ஹோல் டே, ஒரு நாள் 2 நாள் 4 நாளும் சரி இந்த இடத்துல குளிராதுன்னு பார்த்தா இன்னும் நல்லா குளிருது. சரி வெளியில குளிர்றதுன்னு உள்ள போனா தரையெல்லாம் சில்லுன்னு இருக்கு. ஆனா இதை தாண்டி நம்மளால என்ஜாய் பண்ண முடிஞ்சது. காத்தியாயினி தேவியோ இல்லாட்டி அந்த சீர் காட்ல ஒரு பக்கம் குளிர்ந்து மறைச்சு கீழே வேற நின்றுண்டு. ஆனா இதை தாண்டி ஒரு குதூகலம், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்குல்ல. ஏன் இது நல்லா இருக்குன்றதுனா இந்த மனசு வெளியில அலையல. நான், என் பகவான், என் அனுபவம், இவ்வளவுதான். 4 நாளா நம்மளோட மைண்ட் இவ்வளவுதான். நான், என் பகவான், என் பக்தி, என் அனுபவம்.
இதை தாண்டி வெளி உலக விஷயங்கள் எதுலையுமே நாம பட்டுக்கல. நம்ம போற வழியில ஒரே சேரு சகதி காய்கறி கடை எல்லாம் இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு போனவே வழிய அப்படின்னு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இந்த விஷயங்கள் அதிகமா கவனிச்சுன்றதுனால இதுக்கு விலை கொடுக்குற, மற்ற சமயத்தை இதுக்கு விலை கொடுத்துடுறோம், இதுக்கு விலை இல்லை. அப்பதான் டிவினிட்டி புரியறது இல்லை, தெய்வீகம். இது பெருசா இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இவா அப்படி இருக்கா, அவா அப்படி இருக்கா, இதெல்லாம் இருக்கட்டும். பகவானுடைய லீலாஸ்தலம், பகவானுடைய அனுபவம் பெருசு, மற்ற இதெல்லாம் சிறுசா பெரு. இதுதான் ரகசியம். ஸோ நம்மளுடைய பார்வை தெய்வத்தை பக்கம் போயிடுது. மற்ற விஷயங்கள் நிறைய குப்பை பார்த்தோம், சேரும் சகதியமா பார்த்தோம். ஒரு ப்ராப்பர் ரோட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்டில் என்னமோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கதானே செய்றீங்க. என்னமோ ஒரு 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 லைஃப்குள்ள ஏதோ ஒரு அழகான ஒரு சூதிங்க ஒரு மியூசிக் பின்னாடி ஓடுற மாதிரி இவ்வளெல்லாம் இருக்கு. ஆனா கூடவே ஏதோ ஒரு அழகா ஒரு மைல்டா எங்கிருந்தோ ஒரு மியூசிக் வரா மாதிரி ஒரு பக்தி. அதான் விரஜவாசிகள், ஒரு பக்தி வாழ்வுகள் அப்படி ஓடின்னு இருக்கு. இப்ப நமக்கு இன்னும் கூட அந்த காதல், அந்த கிளியோட சப்தம், மயிலோட சப்தம், குயிலோட சப்தம், அது என்னமோ ஒண்ணு, அந்த குழந்தைகள் என்னமோ ஒண்ணு, ஏதோ ஒரு தெய்வீகம் அப்படி ஃப்ளோயிங் ரைட் அப்படி போயின்னு இருக்கு அழகா. நம்ம அதை மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கோம். இந்த 4 நாளா நம்ம சனாதன தர்மம், நம்முடைய சத்குருமார்கள் பாரு இது இப்படியே தான் இருக்கு, இது டிஸ்டர்ப் ஆகலை, நீ இதை பிடிச்சிக்கோ. அது முஸ்லீம்ஸ் ஆண்டாலும் சரி, பிரிட்டிஷ் ஆண்டாலும் சரி, இது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை, நீ இது அப்படியே போயிட்டே இரு. இது மாறவே மாறாது இந்த தேசத்துல, இது மாறவே மாறாது சனாதன தர்மத்துல. நம்ம வெளில அவா சண்டை நடக்கிறது, இவா கன்வெர்ட் பண்றா, இதெல்லாம் நடக்கிறது. சமர்த்த ராமதாஸ் இதெல்லாம் பார்த்தவர் தான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு மக்களுக்கு தைரியம் வருது. உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான், ராமன் இருக்கான், ராமநாமம் இருக்கு, இது எல்லாம் மாறும், கவலைப்படாது, தைரியமா இரு, நம்பிக்கையோட இரு, ஒன்றாமன் யோசனை பாருங்களேன். முகலாயர்கள் ஆண்டு இருக்க காலகட்டத்தில் லேடிஸ் எல்லாம் வெளில கொண்டு வந்து மட்டாதிபதிகளா உட்கார வச்சு அவளை பஜனை பண்ணுங்கன்னு சொல்ல வைக்கணும்னா, இப்ப நம்ம நிறைய ஆண் குழந்தை, இன்னைக்கு கூட அந்த பொண்ணு குழந்தை பார்த்தோம், மாண்பி, எத்தனை பிரசன்னமா பேசிட்டு நம்ம ராம்காட்ல அது கருதி வரைக்கும் விளையாடிட்டு பேசிட்டு அந்த குழந்தைகள்லாம் எத்தனை பிரசன்னமா இருந்தது. அந்த குழந்தைகள்லாம் அந்த வயசுக்கு என்ன பெருசா வாங்கிட்டு இருந்தது ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது புதுசா வந்து நம்மளெல்லாம் பார்த்தா பேசிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தோம், பாட்டுக்கு இருந்தா இல்லையா. இந்த வாழ்க்கை, இந்த சனாதன தர்மம் இது பாட்டுக்கு இப்படி. இப்ப யாருமே அந்த யமுனையில குளிக்கிறதுனால யமுனை ஓடிட்டு தான் இருக்க போறா, இப்பயும் யமுனை ஓடிட்டு தான் இருக்க போறா. அது பக்கத்துல யாராவது தியானம் பண்ணாலும் சரி, ஓடம் ஓட்டினாலும் சரி, இந்த குப்பைன்னு திட்டினாலும் சரி, யமுனை பாட்டுக்கு அவளோட ஃப்ளோ போயிட்டே இருக்க போறோம். அந்த மாதிரி உங்க மனசு இப்ப நம்ம தூங்குறோம், எத்தனை பேர் தூங்காம இருப்பா, ஆனால் நம்ம தூங்கிட்டு தானே இருக்கோம். இந்த சனாதன தர்மம் இதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இதைத்தான் இது அப்படி உள்ள அப்படி லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, ஹீட்டர் இருக்கு, எதுவுமே கரண்ட் வெளில தெரியல, கரண்ட் பாட்டுக்கு உள்ள ஃப்ளோ டீப் போயின்னு இருக்கு. இந்த கரண்டோட ஃப்ளோ தான் இது எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சுட்டு இருக்கு. இந்த டிவினிட்டி எல்லாத்துக்குள்ளேயும் அப்படி ஊடுருவி இருக்கு. அதனாலதான் நீங்க பார்த்தா சின்ன சின்ன கிராமங்கள்ல சின்ன சின்ன அந்த குடிசைகள், சின்ன சின்ன கோவில்கள், அங்க அவ பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு அவ பாட்டுக்கு தேனேன்னு இருந்துட்டு அவ பாட்டுக்கு அவ்வளவு குளிர்றது, இந்த இதெல்லாம் போட்டு கட்டோரமான தபஸ் பண்ணி யாரும் நம்ம யாருமே பார்க்கல. இங்க கঠিனமா அப்படியே உடம்ப வருத்தின்லாம் யாரும் தபஸ் பண்ணல. எல்லாம் ஸ்வெட்டர்லாம் போட்டுண்டு, தலையில மஃப்ளர்லாம் கட்டின்னு, முடிஞ்சா கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு ஸ்வெட்டரை போட்டுண்டு சும்மா குளிர்றது. எஸ் டண்டாக அவ்வளவுதான். டண்டாரு என்ன இவ்வளவு குளிர்றது, எப்படிதான் எவ்வளவு புலம்புறோம். நிஜமா நல்ல ஹார்ஷ் இது இந்த குளிர். ஒருத்தராக டண்டாக அவ்வளவுதான்.
அதுக்கு மேலே இருக்கிற அதே மாதிரி வெயில்ல வாங்க கர்மி அவ்வளோதான் அவ்வளோ வெயில் குளிர் மழை இவ்வளோதான். இதுக்கு மேலே அலட்டிக்கவே மாட்டா. இந்த ஒரு மனசு அப்படி இதுதான் வேணும் நமக்கு. சமர்த்த ராமதாசர் இதை தான் எல்லா மடங்கள்லையும் ஸ்தாபிதம் பண்ணி இது அப்படியே பிரச்சாரம் பண்ண. அதனால தான் இன்னைக்கும் அவருடைய சாஃபல் மடமா இருக்கட்டும், நம்ம போய் பார்த்தோமே டாக்லி, போன வருஷம் டாக்லி போய் பசுஞ்சானத்தோடைய கூட இருந்த ஹனுமாரை பார்த்தோம். அதுவும் அதே ஏதோ ஒரு சின்ன பஞ்சவட்டிக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்ற. இந்த டாக்லி ஹனுமானுக்கு 5 பேர் வந்தா பெரிய விஷயம். அங்கே ஆளே கிடையாது. நாங்கள் கூட பார்த்தபடி யார் இதெல்லாம் தேடிட்டு வர ஆளுன்னு அவள் பார்த்தா நம்மள. இந்த டாக்லி ஹனுமான் ஜாம்பில் போனால் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. யாராவது நம்ம ஊர் தேடிட்டு வர ஆள் எவ்வளோ தூரம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. அந்த சமர்த்த ராமதாசரோட ஜாம்பு, அந்த அவருக்கு சாவதான்னு சொல்லி ஒரு கல்யாணத்துலேருந்து ஓடினது, அவள் பாட்டுக்கு அதிசயமாக அதில் புரியாத பாஷையில் நான் பேசின போட்டு நின்று கேட்டுருக்கேன் அந்த ஜனங்கள். என்னடா ராமதாசர் அங்கங்கே தெரியறது, சாவதான் சொல்கிறா, இந்த இடம் இவ்வளோதான், ராம்தாஸ் சாவதான், இதை வச்சுட்டு இந்த விஷயத்தை நான் என்னோட பாஷையில் சொல்ல நின்று இப்படியே கேட்டுட்டு இருக்கா. அப்போ எவ்வளவு உள்ளுக்குள்ள ராமதாஸ் அங்கே இறங்கியிருக்கார். அந்த ஊரில் ஒன்று பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய சத்குரு இருந்திருக்கார், ராஷ்டிரகுரு இருந்திருக்கார். எவ்வளோ எப்படி இருக்கணும் செல்வ செழிப்பு, நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படிதான். அவ்வளோ பெரிய குரு. இந்த ஊர் எப்படி இருக்கணும், அந்த ஊர் அப்படியே தான் இருக்கு. ராமதாசர் இருந்த காலத்துலேருந்து சரி எப்படியே வரணும், ரைட். அவருக்கு ராமதாசருக்குன்னு ஒரு பெரிய அடையாளம், ஒரு பெரிய ஸ்டாச்சு கூட கிடையாது அந்த ஊரில். அந்த ஒரு சின்ன கோவில், அவருடைய வீடு, அவர் பூஜை பண்ண ராமன், அதுக்கப்புறம் அவர் தூக்கியிருந்த அந்த குடம், இவ்வளவுதான். அப்புறம் அவர் பூஜை பண்ண ஆஞ்சநேய சுவாமி. இதுக்கு மேல பெரிய அடையாளம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் சாவதான்னு சொல்லிட்டு கேட்டு ஓடின இடத்துல ஒரு சின்ன கதை எழுதி வச்சிருக்கா, நாராயண் டோசர், இவ்வளவுதான். இந்த இடத்துல தான் சமத்தலாம் ஒரு பெரிய ஒரு எத்தனையோ பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் வைக்கிறாள். எவ்வளோ பெரிய ஆளு நிஜமாவே. பாரத தேசம் முழுவதுக்குமான ஒரு குரு அவர், மகாராஷ்டிரத்தினோட குரு. ஆனா எதுவுமே இல்லை. ஆனா அந்த ஜனங்கள் அங்க இருந்துண்டு தாஸ்போது வாசிச்சுண்டு அழகா அவர் சொன்ன ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிச்சுருக்காரு. 400 வருஷங்கள் கழிச்சும் இன்னைக்கும் அவருடைய கிராமத்துல அவர் சொன்னதை வாசிக்கிறதுக்கும் பெரிய ஆள் இல்லை, எல்லாம் சாதாரண பாமர ஜனங்கள். இந்த ஜாம்பில் பூஜை பண்ணப்பட்டவரே கையெல்லாம் பெருசா இல்லை, பிசிக்கலி சேலஞ்சு. ஆனா அவரை கூப்பிட்டு இதை பாருங்க அதை பாருங்க, நம்ம ஏதாவது போட்டோ கேட்ட கூட யாரோ ஒரு ஆளை வச்சிருந்து அந்த மொபைல்ல நமக்கு போட்டோ அனுப்பி 400 வருஷம் கழிச்சு நம்மளெல்லாம் யாருக்கு தெரியும். 400 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி. 4 வருஷம் கழிச்சு, 40 வருஷம் கழிச்சு, 400 வருஷம் கழிச்சு ஒருத்தரோட சின்ன அந்த குக்கிராமத்துல இன்னைக்கும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜபிச்சுண்டு அவருடைய மூர்த்தி நம்ம அப்ப போகும்போது ஒரு ஆரத்தி காட்டினோம். சமர்த்த ராமதாசருடைய ஆரத்தி நம்ம மத்தியான சமயத்துல அங்க பார்த்தோம். ஆனந்தமா ஒரு ஆரத்தி, ஆள் இருக்காளோ இல்லையோ அவ பாட்டுக்கு. இதுதான் சமர்த்த ராமதாசருடைய வெற்றி. அவர் இருக்கும் பொழுது அயோத்தியோட ராமர் கோவில் கட்டலையே, அவர் கட்டடம் யார் வேணா கட்டட்டும், எப்படி இருந்தாலும் என் ராமா இது உன்னுடைய ஸ்தலம், அவர் பார்த்து இது உன்னோட ஸ்தலமாச்சேடா அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இதெல்லாம் நடத்தி கொடுப்பா. சரி மற்ற என் வேலையெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், எந்த காலத்துல உனக்கு ராமன் நீ பண்ணிப்பாய் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள நான் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்றேன். எங்கெல்லாம் முடியுமோ ஆஞ்சநேய மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணி எங்கெல்லாம் முடியுமோ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம உபதேசம் அதாவது நினைச்சு பாருங்களேன். இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளோ ஜபிச்சேன், இவ்வளோ பூஜை பண்ணேன், என்ன நடந்தது, என்ன மாறிச்சு, நமக்கு அப்படிதானே தோன்றது. எதுவுமே தோணாம என் முயற்சி நான் பண்ணிட்டே இருக்கேன், ராமன் நிச்சயமா நடத்துவான். இது அசாத்தியமான மனோபலம். கண்ணெதிர்க்க பெரிய மாற்றங்களே வரும் நம்பிக்கையோடு அவர் பண்ணதெல்லாம் அவ்வளவு அழகா சத்ரபதி சிவாஜியை கொண்டு எத்தனை பொறுமையா அவனுக்கு வழிகாட்டி, அவன் டல்லாகும் பொழுதுலாம் இல்லை டல்லாகிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி, அதே சமயத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டெல்லாம் இருக்காது, இவனுக்கெல்லாம் கன்னிங்னஸ் வச்சுக்கோன்னு சொல்லி அப்ப எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பார் ராமதாஸ். மைண்டு
எத்தனை காமா இருந்தா இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு இத்தனை தூரம் இந்த தாஸ்போதை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னைக்கும் மகாராஷ்டிரா வீட்டுல எல்லாம் மராட்டிக்காரெல்லாம் தாஸ்போத் வாசிக்கிறத ஒரு தவமா பண்ணிட்டு இருக்கா. தாஸ்போத் வாசிக்கணும். அதுதான் இந்த மகாராஷ்டிராவோட பலம் அப்படின்னா அவரோட தபஸ் அப்படி. அதுக்கு ஒரு சாம்பிள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த சாதுக்கள் எல்லாம் நேற்று பார்த்தோம். எத்தனையோ சாதுக்கள் குட்டீரங்கள்லாம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 4G 5G இன்னெல்லாமும் ஏஐ. அவெல்லாம் ஏஐ தெரிய போறதா? அவெல்லாம் ஆர்டிஃபிஷியலா இல்லை, ரியலிஸ்டிக்கா இருக்கா. நமக்கு தான் ஏஐ அவசியமா இருக்கு. அவளுக்கு எல்லாமே இயற்கை. மரம் செடி கொடியிலிருந்து பறவைகள்ல சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து காத்துல இருந்து மண்ணு வரைக்கும் எல்லாம் ரியலிஸ்டிக். அவளுக்கு ஏஐயே கிடையாது. நமக்கு நம்ம இன்டெலிஜென்ஸ் குறைவா இருக்கிறதுனால ஏஐ தேவைப்படுறது. அவளுக்கு இன்டெலிஜென்ஸ் நன்னா இருக்கிறதுனால எந்த ஏஐயும் தேவைப்படலை. அப்ப அந்த தியானம், அந்த தபஸ், இதுதான் சமர்த்த ராமதாசர் கொண்டு வந்த ஒரு பெரிய விஷயம். இங்கேயோ அதுவும் இந்த பக்கமெல்லாம் முகலாயர்கள் அவ்வளவு அட்டகாசம் பண்ண இடம் உத்தரப்பிரதேசம். இந்த பக்கம் எல்லாம் இத்தனையும் தாண்டி நம்ம சொல்ற மதுரால தான் இந்த கோவில்கள் அவ பாட்டு தேமேந்தன் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. இங்கெல்லாம் யாரும் வரவே இல்லை. அவ பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு அவ பாட்டுக்கு வயக்காட்டு நடுவில் ஒரு கோவில் அந்த இடத்துல இருந்துட்டு அங்க ஒரு நாமஜபம் ஜபிக்க முடியறதுன்னா மகாத்மாக்களுடைய தபஸ் இப்படித்தான் வேலை செய்யறது. சமர்த்த ராமதாசருடைய தபம். ஏன்னா நான் சஜ்ஜன்கட் போயிருக்கேன், அங்க நான் பார்த்துருக்கேன், இந்த சிவத்தர்கள்ல பார்த்துருக்கேன். இங்க போனாலே அவருடைய தபோபலம் நீ பார்த்தோமே. கோபிகளுடைய தப்போ பூமி எப்படி இருந்தது? 5000 வருஷம் அப்படின்னு. அந்த மாதிரி மகாத்மாக்களுடைய தபஸ் அங்கங்க இந்த பாரத தேசத்துல எப்படி பனி நிறைஞ்சு இருக்கோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படி நிறைஞ்சு இருக்கு. இன்னைக்கு கூட கருட கோவிந்தெல்லாம் சொன்னால அந்த குளத்துலேருந்து தான் கிடைச்சா எடுத்து சுவாமியை வெள்ள வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தருக்கு சுவாமி காட்சி கொடுக்கிறார். நான் இங்க இருக்கேன்னு எடுத்து வெள்ள வெய்யின்னு சொல்றேன். அப்ப இந்த சனாதன தர்மம், இந்த தேசம் தபஸினாலே இருக்கு. இந்த தவம் தான் இங்க பெருசு. ஸோ சமர்த்த ராமதாசர் அந்த தவத்தை தான் அவ்வளவு அழகா நமக்கும் சொல்லி கொடுத்துருக்கு. அத்தனையும் அவருடைய காலகட்டம் பயங்கரமான காலகட்டம். முகலாயர்கள்லாம் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அதுக்கு நடுவில் சரியா இரண்யகசிபு பண்ற அக்கிரமத்தின் நடுவில் ஒரு பிரகல்லாதன் பிரசன்னமா இருந்தா போல கலியுகத்துல இந்த முகலாயர் நடுவில் இருந்த ஒரு பிரகல்லாதன் தான் சமர்த்த ராமதாசர். இன்னும் முடிக்க மனசு வரல அவரோடது. நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. जय बोलो ब्रजमंडल परिक्रमा की जय. जय बोलो यमुना मैया की जय. राधे कृष्णा.